இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆங்குலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ஆங்குலர்னா என்ன? இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். உங்களுக்கு தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஏற்கனவே ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷனில் நிறைய நம்ம பண்ணலாம். கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆங்குலர். கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க், நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. அதை நம்ம படிப்படியாக அப்படி என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, இதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஆங்குலர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? நம்மளோட சிஸ்டமில் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் ஆங்குலர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? இதில் ஆங்குலர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பேசிக்காக Node.jsன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர்ன்ற ஒரு பேக்கேஜ், அந்த இதுவும் தேவைப்படுது. ஸோ இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். google.com போங்க, அங்கே Node.jsன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ Node.js ஃபஸ்ட்டே வருது இல்லையா, nodejs.org அப்படி அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அஃபிஷியல் சைட்டு Node.jsக்கு, nodejs.org. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே காமிக்கிறாங்க. அது லைனக்ஸ்னா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைனக்ஸ்னால் ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும், விண்டோஸ்னால் ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும், மேக்குன்னா ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட லேப்டாப் லைனக்ஸா இல்லை விண்டோஸோ எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சரியான நோடு சாஃப்ட்வேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை டவுன்லோட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேர்ஷன் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று எல்டிஎஸ் வேர்ஷன், இன்னொன்று கரண்ட் வேர்ஷன். எல்டிஎஸ்ன்றது ஸ்டேபிளான வேர்ஷன், அதனால் அதுதான் மோஸ்ட் யூசர்ஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கரண்ட் வேர்ஷன்றது அவங்க டே டு டே நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க, அதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் லேட்டஸ்ட்டான நோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். பட் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்டிஎஸ் வேர்ஷன் தான். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம Node.js அவங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் ஆங்குலர் சிஎல்ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆங்குலர் சிஎல்ஐனா என்ன, அது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம அடுத்த வீடியோலேயே பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒவ்வொன்றத்தையும் தமிழ்லேயே எளிய முறையில் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி தரணுன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்க சேனல் இது. அதனால் உங்கள் சப்போர்ட்டை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட்டை லைக் பண்ணுறது மூலமாகவும், ஷேர் பண்ணுறது மூலமாகவும், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும், உங்கள் கமெண்ட்ஸ்கள் மூலமாகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.